எங்க டுவெல்த் போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்துருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேடா. கில்லாடி ராணி. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம ஆமா, தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியா? போய் அவளை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன் தான் எனக்கு அம்மாவை போறதே தெரியல. 1 கிலோ அரிசி என்ன விலை இருக்குன்னு தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணித்தும்மா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படுக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரது? யாருங்க? டேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா, அம்மா இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. டேய், உன்னை நான் அடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? ஏய் ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான் அவன். அவன்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியே. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுறத கலாட்டா. டேய், என்ன? முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காப்பி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும்? இல்லடா. இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், பேச்ச மாத்தாதே. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த 2 விரல் போதும். முதல்ல 2 கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன். உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன். நீ துபகட்டி இரு, கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய், தைரியம் இருந்தா வாடா. வா, வந்து மோதி பார். சாபாஷ். என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையிலுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி. காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறாரு. என்னங்க எதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யாரா? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்டா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ், அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமைய பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்ல, அதை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். எங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க.
மாதவா, எப்படி உனக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? பின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா, தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். இல்லைன்னா வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மாவை உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்துட்டு வந்துறேன். டேய், நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாத்து. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி, வருத்தப்படாதடா. உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம்டா. அங்கேருமா. ஐ, நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வட்டீங்களா? ஜாலி. டேய், நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்குடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டா. எவன் போட எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? டேய், நான் நாளை காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா, நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ, வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏன்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல, போ. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா, உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. Hey!
யார் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்? இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் இவன்? மச்சான் தூள்டா அப்படியே அப்புறம் போயிடா. மச்சான்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும் ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர்ன்றீங்க, இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வாணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்லே வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா அக்கா என்ன? ஊர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே. ஐயோ, என்னங்க? கூர்க்காங்க, கூர்க்கா. ஐயோ, நில்லு, நில்லு, நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ हम गुर्गा हाय ஹிந்தி ஹிந்தி. என்ன இவ்வளவு உயரம் இருக்கிறாங்க? வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க 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 இருங்க, இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கான். சார், இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह भीम सिंह का पट्टा राम सिंह हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवार उठा है பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடி? நீங்க 2 பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க இவன்? நீ யோ. வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன் சூரனை பிடிப்பேன் हमको एक घर चाहिए வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். பூதேவி யோ, என்னய்யா தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டோம். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போனப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அத டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன்.